சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் தான் இவரோட 74வது பிறந்த நாள் போனது. இவருக்கு 74 வயது ஆகலை, இவர் என்றுமே இளமையான 25 வயது தான் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார். எவ்வளவோ இளம் நடிகர்கள் வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இன்றளவும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துட்டு வராரு. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் என்றுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றத இப்போ வரைக்கும் நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. அண்மையில் அவர் நடித்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்திருக்கு. சமூக கருத்துள்ள ஒரு படத்தில் என்னால் நடிக்க முடியும் என சூப்பர் ஸ்டார் அந்த படத்தில் சம்பவம் செஞ்சுருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமீர் கான், ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிச்சிட்டு வராங்க. இப்போ ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம அமீர் கான் அவர்கள் நம்ம ரஜினியோட இணைஞ்சிருக்காராம். மேலும் இது வரைக்கும் பாலிவுட் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவிலையும் செய்யாத சம்பவத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுருக்காராம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வர்றது அவரோட ஸ்டைல், அவரோட டான்ஸ், அவரோட மாஸ் தான். இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்றது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் வீடியோ மூலமாக நமக்கு தெரிஞ்சது. அவர் என்றைக்குமே வயசாகலை, அவருடைய இளமை திரும்பிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் விதமாக தான் அவர் நடிப்பு இருந்துட்டு வருது. என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக மீண்டும் சினிமாக்குள்ளே வந்துட்டார். அரசியலில் ஒரு கலக்குவேன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். மக்களும் வெயிட் பண்ணாங்க. ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் படத்தின் மூலமாக மக்களை மகிழ்விக்குவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் இனி ஓடாது, அவரை ஓரங்கட்டிடலாம், இனி அவர் நடித்தா அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. சூப்பர் ஸ்டாரோட நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது. அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்துட்டார், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை குறித்து சொன்னாங்க. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டு வந்து என்றைக்குமே நான் தாண்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஜெயிலர் படத்தில் நிரூபித்தார். அதை தொடர்ந்து வேட்டையன், லால் சலாம் என அடுத்தடுத்த படங்களில் போயின்னு இருக்காரு. இப்போ பிரம்மாண்டமான படம்னா அது கூலி படம் தான். இந்த படத்தில் பாலிவுட் சினிமாவிலிருந்து அமீர் கான் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. 50 வருட கால சாதனையான 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பாலிவுட் சினிமாவில் 1000 கோடின்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது. தமிழ் சினிமாவிலிருந்து இப்போ 1000 கோடிக்கு மேலே சாதனை பண்ண போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது பாலிவுட் சினிமாவில் 50 வருட கால சாதனையை முறியடிக்கும் விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.